தினமணி.com நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் மாநிலங்களவை இடங்களுக்கான தேர்தலை அறிவிச்சிருக்கிறாங்க. மார்ச் 16ஆம் தேதி இந்த தேர்தல் நடக்கும் அப்படின்னு இந்த அறிவிப்பு சொல்லுது. இந்த அறிவிப்புக்கும் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி நடக்கக்கூடிய கூட்டணி கணக்குக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். தமிழ்நாடு, பீகார், மேற்கு வங்கம், மகாராஷ்டிரம் இப்படி ஒரு 10 மாநிலங்களில் ஏப்ரல் மாதத்தோடு கிட்டத்தட்ட 37 மாநிலங்களவை இடங்கள் அப்படிங்கிறது காலியாகுது. அதற்கான தேர்தல் அறிவிப்பு தான் இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கிறாங்க. இதில் தமிழ்நாட்டில் இருந்து 6 இடங்கள் காலியாகுது. திமுக தரப்புல இருந்து பார்த்தோம் அப்படின்னா 4 ராஜ்யசபா எம்பிக்கள் இப்போ இருக்கிறாங்க. என்ஆர் இளங்கோ, கனிமொழி சோமு, அந்தியூர் செல்வராஜ், அதே மாதிரி திருச்சி சிவா. அப்படியே இன்னொரு பக்கம் வந்தோம்னா அதிமுக தரப்புல இருந்து அந்த கூட்டணியிலிருந்து ஜி.கே. வாசன் இருக்கிறாரு. அதே மாதிரி அதிமுகவிலிருந்து தம்பிதுரை அவர்கள் இருக்கிறாங்க. இந்த 6 இடங்களை பங்கிட்டு கொள்றதுல திமுக தரப்புல 4 இருக்கு, அதிமுக தரப்புல 2 இருக்கு. இந்த அவங்கவுங்களுக்கான அந்த இடத்துல எப்படி அவங்கள மற்ற கூட்டணி கட்சிகளோட அகாமடேட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது பெரிய கேள்வியாக இருக்கு. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில இந்த இடங்களை சரியா கூட்டணி கட்சிகளோடு பங்கிட்டு கொள்ளக்கூடிய ஒரு தலைவலியை இந்த 2 கட்சிகளும் இப்போ சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. முதல்ல நம்ம திமுக தரப்புல பார்த்தோம் அப்படின்னா, காங்கிரஸ் தரப்புல இருந்து சமீபங்களில் நிறைய பிரச்சனைகள் திமுக கூட்டணிக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. குறிப்பா திமுக தலைமைக்கு அவங்க தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் தங்களுக்கு கூடுதல் இடங்கள், அதாவது அது கடந்த முறை போட்டியிட்டதை விட கூடுதலான இடங்கள் கொடுக்கணும், அதே மாதிரி ஆட்சியில் பங்கு கொடுக்கணும் அப்படிங்கிற டிமாண்டை காங்கிரஸ் தரப்புலேருந்து வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அது குறிப்பாக மாணிக்கம் தாக்கூர் மாதிரியான தலைவர்கள் அதை தொடர்ச்சியாக வலியுறுத்திட்டே இருந்தாங்க. இருந்தாலும் இப்போதைக்கு ஒரு செட்டில்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறக்காக டெல்லி தலைமையிலிருந்து அது எங்களுடைய கருத்து இல்லைன்னு நேற்றைய தினம் கே.சி. வேணுகோபால் அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாரு. இருந்தாலும் இது தொண்டர்கள் மத்தியில் ஒரு சலசலப்பை தான் ஏற்படுத்தியிருக்கு. அப்போது காங்கிரஸை இன்னும் அகாமடேட் பண்ண வேண்டிய இடத்துல திமுக அப்படிங்கிறது ஒரு புது தலைவலியை சந்திச்சிருக்கு. அப்படியே இன்னொரு பக்கம் வந்தோம் அப்படின்னா, திமுக கூட்டணிக்குள்ள தேமுதிக உள்ள வரக்கான வாய்ப்புகள் இருப்பதாக பார்க்கப்படுது. தேமுதிக கடந்த முறை அதிமுக கூட்டணியில் இருக்கும்போது தங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு டிமாண்ட் பண்ணியிருந்தாங்க. அது அதிமுக தரப்புலேருந்து சரியாக கொடுக்கப்படலை. அப்படி இருக்கும்போது தேமுதிக ஒருவித அதிருப்தியோடு தான் இருந்தாங்க. இப்போ வரைக்கும் அவங்க கூட்டணியை வெளிப்படையாக எங்கேயுமே அறிவிக்கலை. அவங்க கடலூர் மாநாட்டில் அறிவிப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் அப்படி எந்த ஒரு அறிவிப்பையும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பிரேமலதா அவர்கள் இப்போ வரைக்கும் எந்த அறிவிப்பையும் கொடுக்கல. அப்போது அவங்க திமுக கூட்டணிக்குள்ளே வராங்க அப்படின்னா அவங்க அந்த ராஜ்யசபா சீட்டை டிமாண்ட் பண்ணலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அப்போ திமுக தன் வசம் இருக்கக்கூடிய 4 சீட்டில் ஒரு சீட்டை தேமுதிகவுக்கு கொடுப்பதற்கான ஒரு சூழலும் அப்படிங்கிறது உருவாகியிருக்கு. ஒருவேளை அவர்கள் கூட்டணிக்கு வந்தா திமுக இப்படி ஒரு தலைவலியை சந்திக்குது அப்படின்னா, இன்னொரு பக்கம் வந்தோம் அப்படின்னா அதிமுக இதை விட டபுள் தலைவலியை சந்திச்சுட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடியது 2 சீட்டு, 2 ராஜ்யசபா சீட்டு தான் அவங்ககிட்ட இருக்குது. இப்போ தற்சமயம் அவங்க ஜி.கே. வாசனுக்கு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இன்னொன்று சொந்த கட்சியான தம்பிதுரை அவர்களுக்கு இருக்குது. இப்போ தம்பிதுரையை தன்னுடைய திரும்பவும் அவரை மாநிலங்களவைக்கு அனுப்புவதற்கான ஒரு திட்டம் இருப்பதாக பார்க்கப்படுது. இன்னும் அது உறுதியான தகவல் கிடையாது. அதே சமயம் இன்னொரு சீட்டை கூட்டணி கட்சிகளுக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தமும் அந்த தலைமையை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு சீட்டை தான் இப்போ யாருக்கு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன் அப்படின்னா இப்போ அதிமுக கூட்டணிக்குள்ள பல கட்சிகள் குறிப்பாக இந்த ராஜ்யசபா சீட்டை கணக்கு வச்சு பல கட்சிகள் உள்ளுக்குள்ளே இருக்கிறாங்க. இப்போது சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடிய ஜி.கே. வாசன் அவர் திரும்பவும் தனக்கு ராஜ்யசபா சீட்டு வேணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருந்துகிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி டிடிவி தினகரன் அவர்கள் அமமுக, அவர் மிகப்பெரிய கலைபரத்துக்கு அப்புறம் இந்த என்டிஏ கூட்டணிக்குள்ளே வந்தார். அவர் வரும்போதே சொன்னார் தான் இதுக்கு மேலே சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட போகிறதில்ல, அதாவது குறிப்பாக இந்த சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட போகிறதில்லன்னு சொன்னார். அதனால் அவருடைய கணக்கு ராஜ்யசபா சீட் வாங்கி மத்திய அமைச்சரவையில் தான் இடம்பெறணும், ஏதாவது பதவிகள் வரணும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கிறதாக செய்திகள் சொல்லுது. அப்போது இந்த ஒரு இடத்த அவர் டிடிவிக்கு கொடுப்பாரா, அதே மாதிரி இல்லை ஜி.கே. வாசன் கொடுப்பாரா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. அன்புமணி அவர்கள் அவருடைய கட்சி பாமக 2ஆக பிரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் இந்த கூட்டணிக்குள்ளே வந்தது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான அரசியல் நகர்வாக பார்க்கப்பட்டுச்சு. என்டிஏ கூட்டணிக்கு அது ஒரு பலம் கொடுக்கும் அப்படின்னும் சிலர் அது தொடர்பாகவும் பேசினாங்க. இப்போ அன்புமணி அவர்கள் இந்த ராஜ்யசபா சீட்டில் கண்டெஸ்ட் பண்ண போகிறாரா, அப்படி இல்லை அப்படின்னா அவர் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட போகிறாரா, இந்த ஒரு ராஜ்யசபா சீட் வாங்கிட்டு தன்னுடைய கட்சியினருக்கு கொடுக்க போகிறாரா அப்படிங்கிற கேள்விகளும் எழுந்திருக்கு. சரி, இந்த 3 பேரையும் தாண்டி இன்னொரு மேஜர் ரோலாக கவனிக்கப்படுறது அப்படிங்கிறது தேமுதிக. சமீபத்தில் கோவையில் ஒரு தனியார் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அதிமுகவினுடைய முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய வேலுமணி அவர்கள், எஸ்பி வேலுமணி அவர்களை பார்த்து பேசியிருக்கிறாங்க. அதே மாதிரி பாஜக தலைமையும் பார்த்து பேசியிருக்கிறாங்க. இந்த சந்திப்பு அப்படிங்கிறது கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான சந்திப்பு அப்படின்னு பரவலாக பேசப்படுது. அப்போது இந்த சந்திப்பில் கூட்டணி தொடர்பாக என்ன பேசப்பட்டுச்சு அப்படின்னு இன்னும் அதிகாரப்பூர்வமான எந்த தகவல்களும் வராத நிலையில்
கடந்த முறை இவங்க அதிமுக கூட்டணியில் இருக்கும்போது ஒரு ராஜ்யசபா சீட்டு கேட்டிருந்தாங்க. அந்த ராஜ்யசபா சீட் இப்போ வரைக்கும் குடுக்கப்படாதது அப்படிங்கிறது தேமுதிகவுக்கு ஒரு அதிருப்திய குடுத்திருந்துச்சு. இது தொடர்பா பல இடங்கள்ல அவங்க பேசியும் இருக்கிறாங்க. இப்போ திரும்ப அவங்க என்டிஏ கூட்டணிக்குள்ள வராங்க அப்படின்னா, அதிமுக அந்த ராஜ்யசபா சீட்ட குடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு நகர்வா பார்க்கப்படும். ஏன்னா, அந்த டிமாண்ட வச்சு தான் அவங்க உள்ள வர வாய்ப்பு இருக்கு. அப்ப தேமுதிகவிற்கு அந்த ஒரு சீட்ட குடுக்க போறாங்களா? அப்படி இல்லன்னா அன்புமணி அவர்களுக்கோ, ஜி.கே. வாசன் அவர்களுக்கோ, இல்ல டிடிவி தினகரனுக்கோ இந்த 4 பேர்ல யார் அந்த ஒரு ராஜ்யசபா சீட்ட கைப்பற்ற போறாங்க? அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வி அப்படிங்கிறது எழுந்திருக்கு. இந்த கூட்டணிய தக்க வைக்கிறது அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணா அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஏன்னா, இந்த தேர்தல் சட்டப்பேரவை தேர்தல்ல ஜெயிக்கிறது மட்டும் தான் தன் கட்சிய கட்டுக்கோப்பா வச்சுக்கிறதுக்கு, கட்சிய தான் இன்னும் முழு கட்டுப்பாட்டுல எடுத்துக்கிறதுக்கு, தன்னுடைய தலைமைய நிரூபிக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கருதுறாரு. அப்படி இருக்கும்போது கூட்டணிக்குள்ள ஆட்கள கொண்டு வரதுக்கு அவர் சில காம்ப்ரமைஸ செய்யறதுக்கு தயாரா இருக்கிறாரா? அப்படிங்கிற கேள்வி நம் முன்னாடி வருது. அந்த வகையில இந்த ஒரு ராஜ்யசபா சீட்ட யாரு குடுக்க போறாரு? இல்ல 2 ராஜ்யசபா சீட்டையுமே கூட்டணி கட்சிகளுக்கு குடுத்துட்டு அமைதியா நின்னு வேடிக்கை பார்க்க போறாரா? அப்படிங்கிற பல கேள்விகளுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல நமக்கு பதில் கிடைச்சிரும். திமுக தலைமை ஒரு சிக்கல சந்திக்கக்கூடிய அதே சூழ்நிலையில, அத விட இடியாப்ப சிக்கல்ல இன்னைக்கு அதிமுக தலைமை சிக்கல்களையும் சந்திக்குது. இந்த 2 சிக்கல்கள்ல எந்த சிக்கல் செட்டில் ஆகப் போகுது? யாரு திரும்பவும் சட்டப்பேரவை தேர்தல்களுக்குள்ள வென்று அந்த அரியணையில அமரப் போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் கூடுதலான அப்டேட்டுக்கு தினமணியோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒருமுறை சந்திக்கிறேன்.